இந்த அகில உலகத்திற்குமே ஒரே ஒரு கடவுள் தான் என்று சொன்னார். இந்த ரெண்டு நம்பிக்கைக்கு பெயர் தான் இஸ்லாம். இந்த நம்பிக்கையை எங்களுடைய இதயத்திலே நாங்கள் ஏற்றுக்கொண்டிருப்பதற்கு நியாயமான நிறைய காரணங்கள் இருக்கின்றன. என்ன காரணங்கள் என்று சொன்னால், யாரெல்லாம் ஒரு கொள்கையை முன்னெடுத்து செல்கிறார்களோ, யாரெல்லாம் ஒரு கொள்கையை உலகத்திலே அறிமுகம் செய்கிறார்களோ, அந்த அறிமுகத்தினால் யாரெல்லாம் புகழ் அடைகிறார்களோ, அவர்களெல்லாம் மக்களைத்தான் உலகம் பூரா பார்க்கிறீர்கள். நபிகள் நாயகம் அவர்கள் ஒரு வித்தியாசமான அதிசய மனிதர். அதிசயம் என்று சொன்னால் அற்புதங்கள் நிகழ்த்துவதை நான் சொல்லவில்லை. அவர் ஒரு கொள்கையை சொல்கிறார். ஒரு கொள்கையை ஒருவர் சொல்வதற்கு என்னென்ன காரணங்கள் எல்லாம் இருக்குமோ, என்னென்ன நோக்கங்கள் எல்லாம் இருக்கும் என்று நாம் சந்தேகப்படுவோமோ, அந்த நோக்கங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவராகவே அவருடைய வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்து விட்டு செல்கிறார். எப்படி வாழ்கிறார்? ஒரு மனிதன் ஒரு கொள்கையை உலகத்திற்கு சொன்னால் அதன் மூலம் புகழடைய வேண்டும் என்று விரும்புவார். அவரை குறிக்க வேண்டும், பாராட்ட வேண்டும், எழுந்து மரியாதை செய்ய வேண்டும், நாளிலே விட வேண்டும், பேச வேண்டும். அப்படித்தான் ஒரு மனிதன் புகழ் அதிகமாக அதிகமாக இது மாதிரியான போக்குகளும் மனிதனுக்கு அதிகமாகிக் கொண்டே போகும். நபிகள் நாயகம் அவர்கள் ரெண்டு விதமான புகழை அடைந்தார்கள். ஒன்று, கடவுளுடைய தூதர் என்று சொல்லி ஆன்மீகத்தில் ஒரு தலைமை. இரண்டாவது, இந்த கொள்கையின் மூலமாக ஒரு ஆட்சியையும் அவர்கள் நிர்மாணித்து காட்டினார்கள். ஆட்சி தலைமை அவர்களுக்கு வந்தது. 10 ஆண்டு காலம் அசைக்க முடியாத அரபு நாட்டு அதிபராகவும் 63ஆம் வயதிலே 53வது வயதிலே மதீனா நகருக்கு சென்று அங்கே ஆட்சியையும் கைப்பற்றி அரபகத்துக்கு அதிபராகவும் அவர்கள் ஆகிறார்கள். 2 தலைமை அவர்களுக்கு இருந்தது. ஒன்று ஆன்மீக தலைமை, இன்னொன்று அரசியல் தலைமை. 2க்கும் தலைமை தாங்கும் பொழுது எவ்வளவு ஒரு ஆணவம், பெருமை, அகம்பாவம் இதெல்லாம் மனிதர்களுக்கு ஏற்படுவதை நீங்கள் பார்க்கிறீர்கள். இந்த மாமனிதர் என்ன சொன்னார் தெரியுமா? இவ்வளவு புகழுடைய உச்சிக்கு போன அந்த நேரத்திலும் கூட அவருடைய அறிவுரைகளை நாம் கேட்கும் பொழுது ஆச்சரியப்பட்டு போகிறோம். அவர் என்ன சொல்கிறார்? மக்களே, நான் உங்களை போன்ற ஒரு மனிதன் தான். நீங்கள் என்னை வரம்பு மீறி புகழ்ந்து விடாதீர்கள், எல்லை தாண்டி என்னை குறித்து விடாதீர்கள். என்னை புகழ்வதாக இருந்தால் 2 அடைமொழியை தவிர வேறு எந்த அடைமொழியை கொண்டு புகழாதீர்கள். அது என்ன 2 அடைமொழி? அல்லாஹ்வுடைய அடிமை என்று என்னை சொல்லுங்கள், கடவுளுடைய அடிமை என்று என்னை சொல்லுங்கள். அதான் புகழ்ச்சி. அந்த கடவுளுக்கு எப்போதும் நான் அடிமையாக இருக்க விரும்புகிறேனே தவிர ஆணவம் பிடித்து அடக்குமுறை செய்பவனாக நான் இருக்கவில்லை. அல்லது அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லுங்கள், கடவுளுடைய அடிமை என்று என்னை சொல்லுங்கள், கடவுளுடைய தூதர் என்று சொல்லுங்கள். இதற்கு மேல் என்னை புகழ்ந்து விடாதீர்கள் என்று அந்த மாமனிதர் உலகத்திற்கு செய்கிறார். இது வெறும் வாயிலிருந்து வந்த பிரகடனமா? இல்லை. இந்த பிரகடனத்தை செய்துவிட்டு 23 ஆண்டு காலம் இறை தூதர் என்று அவர் சொல்லிக் கொண்டார். 40வது வயதிலிருந்து அவர் மரணிக்கின்ற 63 வயது வரை 23 ஆண்டுகளிலும் அந்த சொல்லுக்கு இலக்கணமாக வாழ்ந்தும் காட்டியிருக்கிறார். எப்படி வாழ்கிறார்? நீங்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிற சபைக்கு நான் வருவேன், வந்தால் எனக்காக நீங்கள் எழுந்து நிற்காதீர்கள் சொல்றார். ஒரு சாதாரண ஒரு பள்ளிக்கூடத்துடைய வாத்தியாருக்காக மாணவன் எழுந்து